ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி என்னுடைய ரெண்டல் ஹோம் கார்டனில் நான் என்ன மாதிரியான மரக்கண்ணெல்லாம் தரையில் நடவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 4-5 வெரைட்டி கிட்ட மர வகைகள் ஹவுஸ் ஓனரே இதெல்லாம் வேணும், நீங்களே வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இடமும் எந்தெந்த இடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தோண்ட வெறும் கல்லாகவே வந்தது. நான் இன்றைக்கி 2 மரம் தான் வச்சுருக்கேன். இது 2-3 மந்த்துக்கு முன்னாடியே வச்சாச்சு. இப்போ எப்படி இருக்குது க்ரோத்துன்னு காட்டுறேன். ஸோ இது மண்ணே இல்லை. சரி, நம்ம அப்புறமா மேலோட மண் போட்டுக்கலாம், மண்புழு உரம்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த பிளான்ட் வைக்க தொடங்கிட்டோம். இது என்ன கொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் உள்ளே வரும் இல்லையா, இது கிராஃப்டட் வெரைட்டி தான். ஸோ 3-4 மந்த்லேயே நம்மளுக்கு மொட்டுகள் வைக்க தொடங்கிடும். 6 மந்த்லேயே நம்மளுக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் கொஞ்சம் நிழலாகவும் இருக்குது. ஸோ க்ரோத் எப்படி வருதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது சப்போட்டா விதை கன்று தான் கேட்டுருந்தாங்க, கிராஃப்டட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விதை கன்று தான் வாங்கியிருந்தேன். இது 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இதுவுமே அவங்க சொன்ன இடம் தான். ஆனால் அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அதிக கல், தோண்ட வெறும் கல்லாகவே இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கல்லையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மரம் வச்சாச்சு. அதாவது மரக்கன்று வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக பாத்தி மாதிரி கட்டி விட்டுட்டோம். இந்த மரம் தான் வச்சதுலேருந்து அப்படியே இருக்குது. கொய்யாவாது நல்லா க்ரோத் வந்துருச்சு. வச்சு ஒரு 10 டேஸ் கழித்து மண்புழு உரம் போட்டு விட்டேன். அப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண கம்போஸ்ட்டும் இருந்தது, அதையுமே அது மேலே அப்படியே போட்டு விட்டேன். தினைக்கும் அரிசி கழுவின தண்ணி மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு வரேன். இப்போதைக்கு என்னென்ன மரக்கன்றுலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை, எலும்பூட்டி, இந்த 4 மரக்கன்று தான் வச்சுருக்கோம். அப்புறம் பப்பாயா ஒன்று வச்சுருக்கோம் 5. ஸோ மீதி ஒரு 2-3 மரங்கள் இருக்குது. இடம் இல்லை, இடம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கொய்யாலெல்லாம் நல்லாவே க்ரோத் வந்துருச்சு. சப்போட்டாவில் தான் இப்போ தான் புது துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய கார்டனில் நான் வச்சுருக்க மரக்கன்று இதெல்லாம் தான். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி பகுதியை காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.